அனைவருக்கும் இந்த சாயோடைய அன்பான வணக்கம். கூறிய திரு விஜயகிருஷ்ணன் ஐயா நம்ம வண்டலூர் வழித்துறை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் முக்கியமான தூண். முப்பொழுதும் எந்த நேரமும் கோயிலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் திரு விஜயகிருஷ்ணன் ஐயா. முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன சிறுமை. அந்த மாதிரி சில நேரத்தில் கண்டிப்பாங்க அன்பாக இருப்பாங்க. எப்போவுமே கோபம் இருக்கிறதுனால குணம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம விஜயகிருஷ்ணன் ஐயா இன்னைக்கு மகா அன்னதானம் பண்ணுறது அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு அன்னதானத்தின் சிறப்பும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல வந்திருக்கேன். நம்முடைய வண்டலூர் வழித்துறை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் நிறுவனர் குருஜி சாய்ராம்ஜி அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரர் திரு விஜயகிருஷ்ணன் ஐயாவுடைய திருமண நாளை முன்னிட்டு சிறப்பு மகா அன்னதானம் நேற்று நடைபெற்றது. அந்த மகா அன்னதானத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேவா? அன்னதானம் என்பது மிகப்பெரிய தர்மம். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்காரு. ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் யார் வந்தாலும், பாபா யார் பார்க்க வந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. முதலில் உணவு தான் கொடுத்தார் பாபா. பசி வந்தவருக்கு கடவுள் கூட முதலில் தெரிய மாட்டார். பசியோடு இருக்கிறவனுக்கு கடவுள் கூட முதல் தெரிய மாட்டார். இதை சொன்ன நான் இல்லைங்க, ஷிரடி சாய்பாபா. மனிதன் பசியோடு இருக்கும்போது அவன் கடவுளை நினைக்க முடியாது. முதலில் அவன் பசியை தீர்க்க வேண்டும் என்று ஷிரடி சாய்பாபா சொல்லியிருக்காரு. அதுதான் அன்னதானத்தின் அடிப்படை உண்மை. அன்னதானம் வாழ்க்கையில் உயர்ந்த தர்மம். இந்த உலகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த தர்மம் ஒன்று, அதுதான் அன்னதானம். இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த அன்னதானத்தில் என்ன நம்ம சிறப்பு? இந்த பெண்கள், இந்த தாய்மாரெலாம் வராங்க பார்த்தீங்களா, கால் முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு பின்பக்கம் ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனியில் எங்கெங்கேயோ வந்து விழுப்புரம், திண்டிவனம், இங்கேருந்து லாங்கில் வந்து காலையில் தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு, கணவர்மார்களை வேலைக்கு அமைச்சிட்டு, வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து திரும்ப சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. குருவி எப்படி இறைத்தேட காலை வெளியே போயிட்டு தான் குஞ்சுங்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்கெங்கேயோ போய் கொண்டு வந்து நைட்டுக்கு கூண்டுக்கு வந்து சேர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் பெண் தெய்வங்கள். இவங்க காலில் வந்து நம்ம வணங்கினாலும் கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த பெண் தெய்வங்கள் இத்தனை பேர் வராங்களே, இவங்கெல்லாம் பசியோடு போகிறாங்க. டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பாடை கழுவிட்டு சாப்பிட்டு இங்கே பெருசாக வாங்கிட்டு பிள்ளைங்க கொண்டு போகிறாங்க. அதான் தாய் உள்ளவங்கிறது. அவங்க மட்டும் சாப்பிடாம தான் பிள்ளை வீட்டில் இருக்கும், ஸ்கூல் விட்டு வந்திருப்பான் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இது 100 பேர் 200 பேருங்களங்க, குறைஞ்சது ஒரு 400-500 பேர் வருவாங்க பாருங்கள். அப்படியே சரசரமாக வருவாங்க, வாங்கி பையில் வைக்கிறாங்களா, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவாங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்கம்மா, இங்கேயும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். தனியாக ஒரு பேப்பர் பிளேட்டில் கொடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த அன்னதானங்கிறது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த 15 வருடங்களாக நம்ம வண்டலூர் வழித்துறை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ந்து இந்த அன்னதானம் மிகவும் சிறப்பாக 3 வேளை தவறாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் கூட நம்ம கோயில் பூட்டாமல் மக்களுக்கு தேடி போய் உணவு அளிச்சிருக்கோன்றது நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஒரு விளம்பரம் கிடையாதுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மிக்ஸாம் புயல், கஜா புயலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ புயல் வரும்போதெல்லாம் இந்த வரதராஜபுரம், முடிச்சூர், இங்கெல்லாம் நானும் குருஜியாக போய் ஆம்னி வேனில் போய் தண்ணிக்குள்ளே இறங்கி போய் சாப்பாடெலாம் கொடுத்து வந்துருக்கிறோம். இதுதான் எதுக்காக தெரியுமா? பாபா நம்ம கொடுத்த சேவையை நம்ம சிறப்பாக செய்யணுன்றதுக்காக. குருஜி எவ்வளோ இடர்பாடு வந்தாலும் தான் சொந்த கை காசை போட்டு எவ்வளவோ கஷ்டங்களில் இந்த அன்னதான நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நீங்கள் செய்யணும் விரும்பினா கீழே இருக்கிற அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணலாம், உங்களால் முடிஞ்ச டொனேட் பண்ணலாம். அரிசியோ, பருப்போ, எண்ணெயோ, உப்போ, எதுனாலும் பண்ணலாம். பைசாவோ, ஒருத்தர் 1 ரூபா கொடுத்தாலும் சரி, ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, பல பேர் பசி யாத்திரைக்கு உங்கள் பேர் சொல்லி பசி யாத்திரைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சரி, ஒரு மனிதன் பசியோடு இருந்தால் அவனுக்கு உலகம் இருண்டதாக தெரியும். ஆனால் ஒரு உணவு அவன் வாழ்க்கையே மாற்றும். ஆமாம், பசி இருந்தவனுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வயிற்றுக்கு பசி இல்லாத போது, உணவு இல்லாத போது செவிக்கு ஈயப்படும் அப்படின்னு. ஓகே, எவ்வளோ நேரம் அந்த மாதிரி இருக்க முடியும்? அந்த உணவை நாம் கொடுப்பது அன்னதானமாகும். பசிக்கின் வலி உணர்வோடு பார்க்க வேணும். இப்போ யாரோட பசியோட காமிச்சிங்களேன், இந்தப்பா எடுத்து போப்பா அப்படின்னு கொடுக்கூடாது. அவன் வயிற்று பசியோட புன்னகையோட சாப்பாடு கொடுக்கணும். நாம் தினமும் 3 நேரம் சாப்பிடுகிறோம். ஆனால் சிலர் 1 நேரம் சாப்பிடக்கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. பாலத்துக்கெல்லாம் ஹேண்டிகேப்டு. நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? இந்த வர்றாங்களே தாய்மாரி, இவங்க சாப்பாடு வாங்கினதுக்கு அப்புறமா ஆம்னியில் வச்சுட்டு வண்டலூர் பிரிட்ஜு கீழே செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி வரையும் போகும். அந்த பிரிட்ஜு கீழே ஹேண்டிகேப்ட் இருக்காங்க இல்லையா, கால் அடக்க முடியும், அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து வருவோம். ஓகேவா?
ஒரு குழந்தை பசியுடன் அழும்போது, ஒரு தாய் கண்ணீர் விடும் போதும், ஒரு வயதானவர் உணவுக்காக காத்திருக்கும் போதும் அந்த வழியை உணர்வதே மனிதநேயம் என்று பாபா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மனிதநேயத்தை தான் நம்ம வண்டலூர் வல்திரி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம குருஜி சாய்ராம்ஜி அப்பாவும் நம்ம தாய் வரலட்சுமி அம்மாவும் விஜயகிருஷ்ணன் ஐயாவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மனிதநேயத்தை செயலில் காட்டுவது தான் அன்னதானம். நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு? காஞ்சி மகா பெரியவர், அதாவது பூர்வ ஜென்ம கர்மாவையும் புனஜென்ம கர்மாவையும் போக்குறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னா அது அன்னதானம் மட்டுமே அப்படின்ட்டு இருக்காரு. செம்ம வரி இல்லை? இந்த மாதிரி யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூர்வ ஜென்ம கர்ம வினைகளையும் போன ஜென்மத்தில் செஞ்ச தப்பையும் இந்த ஜென்மத்தை செஞ்ச தப்பையும் உடம்பால் செஞ்ச தவறையும் வார்த்தையால் செஞ்ச தவறையும் போக்குறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது அப்படின்னா அதுக்கு அன்னதானம் சொல்லியிருக்காரு. யார்? காஞ்சி மகா பெரியவர். ஓகேவா? அன்னதானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு தெரியுமா? மனசுக்கு அமைதி கிடைக்குங்க, உங்கள் வம்சம் விருத்தி ஆகுங்க, புண்ணியம் சேரும், வாழ்க்கை நல்ல மாற்றம் வரும், குடும்பத்தின் நலன் அதிகரிக்கும், கடவுளின் ஆசீர்வாதம் உடனே கிடைக்கும். பாபா சொன்னார், நீங்கள் பசியை தீர்த்தால் நான் உங்கள் வாழ்க்கையை தீர்ப்பேன். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். நீங்கள் மற்றொரு பசியை தீர்த்தால் நான் உங்கள் வாழ்க்கையின் கஷ்டத்தை தீர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு பாபா. ஓகேவா? கோவிலில் அன்னதானம் பண்ணுறாலும் என்ன மகிமை தெரியுமா? கோவில் நடக்கும் அன்னதானம் சாதாரண உணவு இல்லை, அது பிரசாதம். ஆம், உண்மை தான். அந்த உணவை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தோடு சாப்பிடுகிறார்கள். அந்த இடத்தில் பக்தி, அமைதி, அன்பு எல்லாம் ஒன்றாக கலக்கும். உண்மை தானே? நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்போம், திருவண்ணாமலை போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எவ்வளோ இடத்துல அன்னதானம் பண்ணுறாங்க. ஓகேவா? அன்னதானம் வேறு, பிரசாதம் வேறு. ஓகேவா? அன்னதானம் கடவுளுக்கு செய்யும் சேவை. ஒருவருக்கு உணவு கொடுப்பது கடவுளுக்கு உணவு கொடுப்பதற்கு சமம். ஏனெனில் கடவுள் எல்லா உயிர்களையும் இருக்கிறார். ஒரு பசியான மனிதனை பார்த்து உதவுவது நேரடியாக கடவுளுக்கு சேவை செய்வது போல ஆகிறது. ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம். அதே சேம் தான், அந்த மாதிரி தான். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பணம், புகழ், சொத்து எல்லாம் ஒரு நாள் போயிடும். நம்ம கஷ்டமாக சம்பாதிச்செல்லாம் போயிடும். ஆனால் நாம் செய்த நன்மை இருக்கு இல்லையா, தர்மம், நாம் செய்த நன்மை மட்டும் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும். ஒருவன் பசியை தீர்த்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் உண்மையான செல்வம். மற்ற செல்வம் அழிஞ்சு போயிடும். காசு, பணம், பார்த்தீங்கன்னா 500 செல்லாங்க, 1000 செல்லாங்க, என்னாச்சு? அந்த மாதிரி தான். புண்ணியம் தான் என்றைக்குமே வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கும், நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். அன்பான என் சாய் சொந்தங்களே, நம் வாழ்க்கையில் பெரியவர்களாக இருக்க வேண்டும், சிறியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கைப்பிடி உணவு கொடுத்தாலும் அது தர்மமாக இருக்கும். அன்னதானம் செய்கிற இடம் சொர்க்கமாக இருக்கும். இது சொர்க்கம்தான். வண்டலூர் வல்திரி பாபா கூட்டு பிரார்த்தனைக்கு அப்புறம் சொர்க்கம்தான். இங்கே எத்தனை பேர் கைவலி, கால்வலி, குழந்தைகள் இல்லை, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, கடன் பிரச்சனை, எல்லா விஷயம் இங்கே சால்வ் ஆகுதுன்னா அது பாபாவோட ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? இந்த கோயிலால் நன்மை அடைஞ்சவங்க 1000 லட்சம் பேர் இருக்கான். ஃபாரினில், லோக்கலில், இந்தியா எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் பேச முடியுமா வீடியோவில்? அவங்க சார்பாக நான் பேசுகிறேன். நாம் எல்லோரும் முடிந்தவரை அன்னதானம் செய்வோம், பசியை நீக்குவோம், மனிதநேயத்தை வளர்ப்போம். சாய்பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் மறுபடியும் சொல்கிறேன், தாழ்மையான வேண்டுகோள், கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச 100 ரூபா, 10 ரூபா, 1 ரூபா கொடுங்க போதும். டெய்லி உங்கள் பேர் சொல்லி அன்னதானம் பண்ணுவோம். உங்கள் வம்சமாக அப்படி வளர்ந்துட்டே போகும். செல்வம் பெருகும், ஐஸ்வர்யமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே விஜயகிருஷ்ணன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க கல்யாணத்துக்கு இவங்கெல்லாம் போய் வாழ்த்து சொன்னாங்க. திருமணம் இவங்க வயசு சின்னவங்க இருந்தாலும் வயசில் பெரியவங்க. நான் சொன்னேன் இது மாதிரி அந்த ஐயாவுக்கு இன்றைக்கி விஜயகிருஷ்ணன் ஐயாவுக்கு இன்றைக்கி திருமண நாள், அதனால அன்னதானம் பண்ணுறாங்கன்னு அவங்களாம் விஷ் பண்ணாங்க போய். அதுதாங்க மனிதநேயம். இவங்க யாருன்னு அந்த ஐயாவுக்கு தெரியுமா? அந்த ஐயாவுக்கு இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் பாருங்கள். இந்த அன்னதானங்கிறது அவ்வளோ புண்ணியம். நீங்கள் மேலே கொடுத்துருக்க ஜிபே நம்பருக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள். உங்களால் அரிசியோ, பருப்போ, எண்ணெயோ எதுனாலும் வாங்கி தரலாம். இந்த சூழ்நிலையில் கோயில் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி தான் நாங்கள் இந்த சமாளிச்சுட்டு வரோம். சிலிண்டர் பிரச்சனைன்னு சொன்னாங்க. சிலிண்டர் பிரச்சனை ப்ராப்ளத்தை கூட விறகு நாங்கள் வாங்கி விறகடுப்புல ஊன்னு ஊதி கண்ணெரிச்சலில் கோயில் பூரா கீழே போக அப்போயே அன்னதானத்தை நிப்பாட்டமாக செஞ்சோம். இன்னும் எத்தனை இடபாடு வந்தாலும் பாபா எங்க கூட துணை இருப்பார். நாங்கள் கண்டிப்பாக அன்னதானத்தை கைவிட மாட்டோம். வாழ்நாள் முழுதும் 365 நாளும் டெய்லியும் நித்தமும் 3 வேளை அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். யார் பசியோடு வந்தாலும் சரி, நமக்கு தாய் வீடு மாதிரி நம்முடைய வண்டலூர் வல்திரி பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இருக்குது. நீங்கள் தாராளமாக வரலாம். இங்கே பெண்களுக்கு, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இங்கே தாய் வரலட்சுமி அம்மா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சம் கனி கொடுக்குறாங்க. அந்த கனி மூலமாக குழந்தை பிறக்குது. ஓகேவா? அவங்க குழந்தைய கொண்டு குழந்தை பிறந்தக்கப்புறமா கொண்டு தொட்டில் போட்டு ஆட்டுறாங்க. நான் தொட்டில் போட்டு ஆட்டின குழந்தை எனக்கு ஸ்கூல் போகிற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு நம்ப முடியல.
ஆனால் நீங்கள் தான் தொட்டில் போட்டு வீடியோவில் எடுத்தீங்க என்ன சொல்கிறாங்க. அது மாதிரி காலம் வேகமாக உருண்டு ஓடுது. எனவே என் அன்பு சாய் சொந்தங்கள், நீங்கள் தான் எங்களுக்கு சொந்தம், அம்மா அப்பா எல்லாமே. கண்டிப்பாக நம்ம வண்டல் வல்துறை பாபா கோயிலுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. நீங்கள் கண்டிப்பாக வரணும். உங்கள் என்னைக்கும் நாங்கள் நன்றி மறக்க மாட்டோம். இன்றுடன் நான் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாய். நன்றி. ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நன்றி.